தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் என்று எதுவும் இல்லை. நாம் அன்பு செலுத்தும் நபர் துன்பப்படும் போது நம் கண்ணில் வடியும் சிறு துளி கண்ணீரே அந்த அன்பை எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். அதாவது அன்பை மறைக்க முடியாது என்கிறார் வள்ளுவர். குறளுக்கான சிறு கதையை பார்ப்போமா? அப்பாவின் ரகசியம். ஒரு கிராமத்தில் முருகன் என்ற ஆசிரியர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆனந்த் என்ற மகனும் ஈஸ்வரி என்ற மகளும் உள்ளனர். முருகன் ஆசிரியர் என்பதால் எப்போதும் மிகவும் கண்டிப்பானவர். யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். மகளிடம் மட்டும் அன்பை பொழிவார். ஆனந்த் தவறு செய்யும் போதெல்லாம் சத்தம் போடுவாரே தவிர ஒரு நாளும் அவனிடம் அன்பாக பேசியதோ பாராட்டியதோ இல்லை. இதனால் அப்பாவுக்கு என் மேல் அன்பே இல்லை, அவர் ஒரு பாறாங்கல் என்று நினைத்து கொண்டார் ஆனந்த். ஆனந்துக்கு கல்லூரியில் படிக்கும் காலம் வந்தது. அவன் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் சேர விரும்பினான். அதற்கான கட்டணம் மிக அதிகம். ஆசிரியர் முருகனிடம் அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் ஆனந்துக்கு தெரியாமல் ஆசிரியர் முருகன் தன் மனைவியிடம் இருந்த சில நகைகளை விட்டு பணத்தை சேர்த்தார். அப்போதும் அது போதவில்லை. அதனால் தனக்கு தெரிந்த ஆசிரியர் நண்பர்களிடம் கடன் வாங்கினார். இப்படி சேர்த்த பணத்தை ஆனந்திடம் கொடுத்து, பட்டணம் போய் சென்று படித்துவிட்டு வா என்று சுருக்கமாக கூறினார். அப்போதும் அவரிடம் எந்த பாசமான வார்த்தைகளும் இல்லை. ஆனந்தனிடம் பணத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அவரிடம் பாசம் இல்லை என்றே நினைத்து கிளம்பினான் ஆனந்த். அவன் ஊரை விட்டு புறப்படும் போது அந்த நாள் வந்தது. புறப்படும் நாளும் வந்தது. பேருந்து நிலையத்தில் ஆனந்தன் பேருந்தில் ஏறி அமர்ந்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது தூரத்தில் ஒரு மரத்தின் பின்னால் அவனது அப்பா மறைந்து நின்று பேருந்தை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் ஆனந்த். ஆசிரியர் முருகனுக்கு தன் மகன் தன்னை பார்க்கிறான் என்று தெரியாது. அந்த தருணத்தில் ஆனந்தனை பிரிய மனமில்லாமல் ஆசிரியர் முருகன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. எப்பொழுதும் கம்பீரமாக கோபமாக இருக்கும் தன் அப்பாவின் முகத்தில் அத்தனை பாசத்தையும் கண்ணீரையும் கண்ட ஆனந்த் இதுவரை கண்டதே இல்லை அப்பாவின் கண்ணீரை. அப்பா தன்மேல் வைத்திருந்த அன்பை மறைக்க எவ்வளவோ முயன்றிருக்கிறார். ஆனால் இந்த பிரிவின் துயரமும் அவரது கண்ணீரும் அவர் நெஞ்சில் பூட்டி வைத்திருந்த பேராழமான அன்பை ஆனந்தனுக்கு காட்டி கொடுத்து விட்டது. ஆனந்த் பேருந்து விட்டு இறங்கி ஓடி வந்து தன் அப்பாவை கட்டி கொண்டான் ஆனந்த். இந்த கதை சொல்லும் நீதி என்னன்னா, எவ்வளவுதான் கட்டி அணைத்து பாசத்தை காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் இருக்கும் உண்மையான அன்பு, நம் அன்பிற்குரியவர்கள் கலங்கும் போது அல்லது அவர்களை பிரியும் போது கண்ணீராக வெளிப்பட்டு அடைத்து வைத்த தாழ்பாலையும் உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும். இதைத்தான் இந்த குறளில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.